இந்தியாவில் ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவிலில் அம்மன் சிலை கிடையாது. ஆனால் லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கே தலைவணங்க வருவாங்க. வருஷத்துக்கு ஒருக்கா 3 நாட்கள் அந்த கோவில் முழுவதும் மூடப்படுகிறது. அந்த 3 நாட்கள் முடிந்த பிறகு கோவிலுக்குள் என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் காத்திருக்கிறார்கள். இது வெறும் மர்ம கதையா இல்ல பல நூற்றாண்டுகளாக தொடரும் ஒரு புனித மரபா? இன்று இந்தியாவின் மிகப்பெரிய வித்தியாசமான சக்தி பீடங்களில் ஒன்றான காமக்யா கோவிலின் வரலாறும் அதன் பின்னால் இருக்கும் நம்பிக்கைகளும் பற்றி பார்க்கலாம். சில கோவில்கள் பக்தர்களை ஆச்சரியப்படுத்தும், சில கோவில்கள் வரலாற்றை பேசும். ஆனால் இந்தியாவில் ஒரு கோவில் இருக்கிறது, அது இன்றும் என்றும் ஆயிரக்கணக்கான கேள்விகளை எழுப்புகிறது. ஏன் வருடத்திற்கு 3 நாட்கள் அந்த கோவில் மூடப்படுகிறது? ஏன் அந்த கோவிலை உலகம் முழுவதிலும் இருந்து மக்கள் தேடி வருகிறார்கள்? காமக்யா கோவிலின் உண்மையான ரகசியம் என்ன? வாங்க இந்த மர்ம பயணத்தை தொடங்கலாம். இந்தியாவின் அசாம் மாநில தலைநகர் குவஹாத்திக்கு அருகில் இருக்கும் நீலாசலம் மலையின் மீது இந்த காமக்யா கோவில் அமைந்துள்ளது. புராணங்களின்படி சதி தேவியின் உடல் பாகங்கள் பல இடங்களில் விழுந்ததாக கூறப்படுகிறது. அதில் அன்னையின் யோனி மற்றும் கருப்பை விழுந்த இடமே காமக்யா கோவிலாகும். ஒவ்வொரு ஆண்டும் அம்புபாசி மேளா என்ற திருவிழாவின் போது சுமார் 3 நாட்கள் கோவில் மூடப்படும். இந்த நாட்களில் அன்னை சக்தியின் மாதவிடாய் காலத்தை நினைவு கூறும் ஒரு மத நம்பிக்கையாக இது கடைபிடிக்கப்படுகிறது. இந்த காலத்தில் வழக்கமான பூஜைகள் நடைபெறாது. 3 நாட்களுக்கு பிறகு கோவில் மீண்டும் திறக்கப்படும். அப்போது பக்தர்களுக்கு சிவப்பு நிற துணி பிரசாதமாக வழங்கப்படுவது அங்குள்ள மரபுகளில் ஒன்றாகும். இது பக்தர்களின் மத நம்பிக்கையை அடிப்படையாக கொண்ட ஒரு பாரம்பரியம். காமக்யா கோவில் என்பது வெறும் மர்ம கோவில் மட்டுமல்ல, பல நூற்றாண்டுகளாக பக்தி, பாரம்பரியம் மற்றும் சக்தி வழிபாட்டின் முக்கிய மையமாக இருந்து வருகிறது. இங்குள்ள சில விஷயங்கள் மத நம்பிக்கைகளின் அடிப்படையில் கூறப்படுகின்றன. அவற்றை அந்த கோணத்திலேயே புரிந்து கொள்வது முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஜெய் மாதாஜி.